என்னக்கா சொல்றீங்க? அப்போ நம்மளால இந்த போட்டியில கலந்துக்க முடியாதா? அண்ணி, இந்த போட்டியில யார் வேணா கலந்துக்கலாம்னு விளம்பரம் போட்டிருந்தாங்க. அப்புறம் எப்படி பண்ணாங்க? இதுக்கெல்லாம் காரணம் யாரு, ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. அப்ப அவ்வளவுதானா கையல்? போட்டியில கலந்துக்க முடியாதா? அப்படிதான் நீ நானும் முதல்ல நினைச்சேன். ஆனா எல்லாரும் எல்லாமும் கைவிட்டதுக்கு அப்புறமும் கடவுள் காப்பாத்துவாருன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன கையில் சொல்ற? என்ன நடந்துச்சு? போட்டியில கலந்துக்கிறதுக்காக நானும் எழிலும் போட்டி நடக்கிற ஆபீஸ்க்கு போனோம்ல, அங்க அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லி ரொம்ப அவமானப்படுத்தி பேசிட்டாங்க. அதுக்கு எழில் கோவப்பட்டு அவங்க கிட்ட சண்டை போட்டு பிரச்சனைக்கு போயிட்டான். அதானே மாம்ச என்ன சும்மாவா? மாம்சே, அவன் பேச முடியாத அளவுக்கு பண்ணிட்டீங்கல்ல. எங்க அதுக்குள்ளதான் உங்க அக்கா தடுத்துட்டாளே. எழில், திரும்பவும் ஆரம்பிச்சிடாத. அங்கதான் அவ்வளவு சொன்னல. அக்கா, மாம்ஸ்க்கு அட்வைஸ் பண்றதை விடுக்கா. அப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் என்ன, எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ற மாதிரி அங்க எனக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஓ, அப்புறம் என்னாச்சு? நீங்க சொல்லுங்க அண்ணி. அங்கதான் ஒரு ட்விஸ்ட். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நம்ம போட்டியில கலந்துக்க முடியாதுன்னு ரொம்ப ஏமாற்றத்தோட அங்கிருந்து கிளம்பும் போது ஒரு காரு எழில இடிக்கிற மாதிரி வந்துச்சு. ஐயோ! அப்படிதான் எனக்கும் இருந்துச்சு. யாரா கண்ணு மண்ணு தெரியாம கார் ஓட்டுறான்னு ஏற்கனவே கோவத்துல இருந்த எழில் சண்டைக்கு போயிட்டான். ஆனா அந்த கார்ல இருந்து வந்தது யாருன்னு பார்த்தா அந்த சாரு. எந்த சார்க்கா? அதான் இதுக்கு முன்னாடி ஒரு காதல் ஜோடியை சேர்த்து வைக்கிறதுக்காக அவங்க அப்பாவை எதிர்த்து பிரசவம் எல்லாம் பார்த்தலம்மா. மா, எங்க கல்யாணத்துக்கு வர முடியலன்னு நம்ம வீட்டுக்கு வந்து நகையெல்லாம் கூட கொடுத்தாரே, அவருதான் அந்த குக்கரி ஷோவோட ஒரு மெயின் ஸ்பான்சர். அப்படி போடு. இப்பதான் புரியுது அங்க என்ன நடந்திருக்கும்னு. புரியுதா? ஆ, அவர்தான் இன்னைக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணாரு. ஒரே ஒரு ஃபோன் கால் தாம்மா. யாரு எங்களை அந்த போட்டியில கலந்துக்க கூடாதுன்னு சொன்னாரோ அதே மேனேஜர் கிட்ட பேசி எங்களை போட்டியில கலந்துக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்கி கொடுத்தாரு. இப்ப நம்ம நேரா போய் அந்த போட்டியில நேம் கொடுத்துட்டா போதும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனக்கும் அப்படிதாம்மா இருந்தது. என்னைக்கோ யாரோ முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு செஞ்ச உதவிக்கு எதிர்பார்க்காத நேரத்துல அவங்க மூலமா ஒரு உதவி கிடைச்சதுமா. நீ சொல்றதெல்லாம் என்னால் நம்பவே முடியல கையல். எல்லாமே கடவுளோட ஆசீர்வாதம் தான். ஆமா அண்ணி, அது உண்மைதான். அந்த கடவுள் நம்ம அப்பாதான் நினைக்கிறேன். காலையில போகும்போதே அப்பா கிட்ட தான் வேண்டிக்கிட்டேன். நினைச்ச மாதிரியே எல்லாமே நல்லபடியா நடந்துச்சு. சூப்பர்க்கா. எப்படியோ குக்கரி ஷோ காம்படிஷனுக்கு கலந்துக்க போறீங்க. கலந்துக்கிட்டு ஜெயிக்கணும். கப்பு முக்கியம் பிகில. அக்கா, இந்த காம்படிஷன்ல கலந்துக்க ரூல்ஸ் ஏதாவது இருக்கா? இந்த போட்டி எந்த மாதிரி நடக்கும், ஏதாவது அந்த மாதிரி ஐடியாஸ் ஏதாவது சொன்னாங்களா? அதெல்லாம் ஆபீஸ் போய் தான் விசாரிக்கணும். நானும் எழிலும் நாளைக்கு போய் விசாரிச்சுட்டு வந்து சொல்றோம். சரி சரி. கையல், இதுல ஜெயிச்சு வர பணத்துல எப்படியாவது எழில் தம்பிக்கு டிராவல்ஸ் ஆரம்பிச்சு கொடுத்துடணும். அண்ணி, நான் ஏற்கனவே சொன்னல, இது முழுக்க முழுக்க மூர்த்தி ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுக்கான முயற்சி தான். ஜெயிக்கிறோம், ஹோட்டல் ஆரம்பிக்கிறோம்.